ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ் புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். குரோதி ஆண்டு நிறைவடைந்து கிசுகுணவசு வருட தமிழ் புத்தாண்டு ஆனது தற்போது பிறந்திருக்கிறது. தமிழ் புத்தாண்டையொட்டி சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆலயங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரிய பகவான் தனது பயணத்தை மேஷ ராசியிலிருந்து மீண்டும் துவங்குவதையே தமிழ் புத்தாண்டாக கருதி கொண்டாடப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவில் தமிழ் வருட பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரை கனி மற்றும் சங்கரான் என பல பெயர்களால் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில்தான் குரோதி ஆண்டு நேற்றோடு நிறைவடைந்து விசுவாவசு ஆண்டு பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டானது வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையில் பிறந்திருக்கிறது. பல்வேறு அம்சங்கள் பொருந்திய தமிழ் புத்தாண்டையும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே குளித்து முடித்து புத்தாடை அணிந்து பல்வேறு ஆலயங்களிலும் சாமி தரிசனத்திற்காக குவிந்திருக்கின்றனர். புத்தாண்டையொட்டி ஆலயங்களிலும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் வடபழனியில் தெப்ப திருவிழா நடைபெற்று வருவதால் தெப்ப திருவிழாவின் 3வது நாள் திருவிழாவானது இன்று நடைபெறுகிறது. அதனையொட்டி முருகப்பெருமானுக்கு பல்வேறு ஆடை அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தரிசனமானது பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.